ஃபார் பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்னா என்ன? இப்ப நம்ம எழுதி வச்சுக்கிடுவோம். லிஸ்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் அப் டு 100. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது தெரியலன்னா நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆனால் அதுக்கு பேரு பிரைம் நம்பர். ஒன்லி 2 நம்பர்ஸ், 2 நம்பரால மட்டுமே ஒரு நம்பர் டிவிஷன் ஆனால் அதுக்கு பேரு பிரைம் நம்பர். மீதி எல்லாம் நான் பிரைம். நிறைய பரீட்சைகள்ல கேட்பான், முதல் பிரைம் நம்பர் என்ன? the first prime number is அப்படி கேட்பான். நம்ம என்ன செய்வோம், டப்புன்னு 1ன்னு சொல்லி. 1 கிடையாது. 1 வந்து பிரைம் நம்பரும் கிடையாது, நான் பிரைம் நம்பரும் கிடையாது. 1 is the neither prime nor non prime. அப்புறம் 1 இந்த கணக்குக்கு என்ன செய்யாது, வராது. ஸோ பிரைம் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸப்ட் 2, 2 தவிர மற்ற எல்லாமே ஆன் நம்பரா தான் இருக்கும். ஒன்லி 1 even prime number is 2. அதே மாதிரி the first prime number is 2. முதல் பிரைம் நம்பர் எது? 2 தான், 1 கிடையாது. the only one even prime number is 2. மற்ற எல்லா நம்பருமே என்ன தோணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஆன் நம்பரா தான். அப்படின்னா இந்த 2ல இருந்து 97 வரைக்கும் எக்ஸாம்ல நிறைய இடங்கள்ல கேட்பான், அப் டு 100 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா 25. ஆனா நீங்க நார்மலா கிளாஸஸ்ல என்ன பண்ணுவோன்னா இதெல்லாம் எழுத சொல்லுவேன். ஆனா எழுதிலாம் பார்க்க முடியாது. அதனால என்ன செஞ்சுக்கேன், நானே கொடுத்துட்டேன். இதை என்ன செய்யுங்க, எழுதி வச்சுக்காங்க, நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி எதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும், நம்பர் சீரீஸ்ல வரும், ஆவரேஜ்ல கேட்பான், நம்பர் சீரீஸ் கம்ப்ளீஷன்ல வரும், நிறைய இடங்கள்ல இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டும். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ 2ல இருந்து 97 வரைக்கும் எழுதி வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ the list of prime numbers up to 100. There are 25 prime numbers up to 100. One is neither prime nor non-prime numbers. The first prime number is 2. The only one even prime number is 2. எழுதி வச்சுக்காங்க, புக்லையும் இருக்கும், அது எழுதி வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ அப்படி இல்லைன்னா ஃப்ரீயா இருக்கிற டயத்துல இதெல்லாம் என்ன செய்யுங்க, எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நம்பரை பிரைம் நம்பரா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கும். என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது நம்ம எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்தாதான் சரியா வரும். இப்போ இதுல ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன், ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்கேன். 241, 337, 390. இதுல which of the following are prime number அப்படின்னு கேட்கிறோம். என்ன கேட்கிறோம், இந்த 3 நம்பர்ல எது பிரைம் நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றோம். கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்கு, 241, 337, 337, 391, all of the above and none of this அப்படி கொடுத்துருக்கு. அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னு 249 1 எடுத்துக்குவோம். இந்த 241க்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் எந்த நம்பரால டிவிஷன் ஆகும், 4 2 6 1 7 அப்படி கொடுப்போம் அப்படியா. ஆனா இது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுனா ஒண்ணும் கிடையாது. 241க்கு பக்கத்துல எது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்? 241க்கு பக்கத்துல பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன என்ன வரும், என்ன வரும்? 15 × 15 225. அப்புறம் 15க்கு முன்னாடி பிரைம் நம்பர் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா 2 3 5 7 13. அப்படின்னா இது அந்த ரூலை வச்சு என்ன செய்யறோம், 241 2ஆல டிவிஷன் ஆகுமா, ரூல் அப்ளை பண்ணும். இது ஈவன் நம்பர், ஆன் நம்பர், அப்படின்னா அது வராது. 3க்கு ரூல் என்ன, 4 2 6 1 7, 3ஆல டிவிஷன் ஆகாது. 5க்கு ரூல் என்ன, கடைசியில 5 நம்பர்லாம் முடியணும், அப்படின்னா அதுக்கு ரூல் கிடையாது. 7க்கு இருக்குதா அப்படின்னா 7க்கு பார்க்கணும். என்ன பண்ணோம், 210 + 31, அதுவும் வராது. 11க்கு ரூல். 11க்கு ரூல் என்ன, ஆன் நம்பர், ஆட் பிளேஸ், ஈவன் பிளேஸ். 2 1 3, இங்க 4 2 இருக்குல்ல, டிஃபரன்ஸ் 1 அப்படின்னா இது பிரைம் நம்பர். ரைட்டா? ஏன்னா எந்த நம்பராலையும் டிவிஷன் ஆகும். ஏன் இதுக்கு நம்ம 13 பார்க்க 16 15 எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்டாப் பண்றது. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், போய்கிட்டே இருப்போம். 13 கண்டுபிடிப்போம், 17 கண்டுபிடிப்போம், 19 கண்டுபிடிப்போம், 23 கண்டுபிடிப்போம். எல்லாத்தையும் டிவைட் பண்ணி எப்போ முடிக்கிறது? ஸோ அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு தான் முதல் ஸ்டெப்.
240 1 it is not a perfect square, but என்ன பண்ணும் பக்கத்துல இருக்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சோம்னா 225 இல்லைன்னா 16 கூட நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பக்கத்துல இருக்கு. இதை வச்சு நம்ம ஈஸியா என்ன செய்யறோம், ஒரு நம்பரை பிரைம் நம்பரா நான் பிரைம் நம்பரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இதைத்தான் என்ன செஞ்சிருக்கோம், நம்ம இங்க போட்டிருக்கோம் 19 போட்டிருக்கோம். இதான் அதே மாதிரி இங்கேயும் என்ன கொடுத்துருக்கோம், divisible not prime number, it is the prime number. 337 பாருங்க, இது prime number. என்ன கொடுத்துருக்கேன் 337 அப்படின்னா 19. 19னா 2 3 5 7 11 13 17. அப்படின்னா இந்த நம்பர் 2ஆல டிவிஷன் ஆகுமா, ஆகாது. 3ஆல டிவிஷன் ஆகுமா, 7 3 10 13 ஆகாது. 5ஆல ஆகுமா, ஆகாது. அடுத்தது 7ஆல ஆகுமா, ஆகாது. அடுத்து 11ஆல ஆகுமா. அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா 337, it is not divisible by any of them. 337 is a prime number. ஆக மட்டும் இந்த மூணுமே என்னது பிரைம் நம்பரா இல்லை. என்ன ஆகுது அப்படின்னா 391 is not a prime number. 391னா பக்கத்துல 20, 20 power to 400. அப்படின்னா இதை என்ன பண்ணிருந்தோம், 2 3 5 7 11 13 17 and 19 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொன்றா டிவைட் பண்ணி என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி உள்ளதுதான் பிரைம் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது. இது நார்மலா எக்ஸாம்ல கேட்பான். குடிக்கடி எக்ஸாம்ல ஒரு 3 நம்பரோ 4 நம்பரையோ கொடுத்துட்டு இது பிரைம் என்ன நான் பிரைம் என்ன, பெரும்பாலும் எப்படி கேட்பானா 3 டிஜிட் தான் வரும். ஏன்னா 3 டிஜிட்ல தான் பிரைம் நம்பர் வரும். 2 டிஜிட் கொடுத்தா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடுவோம். 4 டிஜிட்ல நம்பர் அவ்வளவா கம்மியா தான் வரும். அதாவது டிஜிட்டோட எண்ணிக்கை கூட பிரைம் நம்பரோட எண்ணிக்கை என்ன செய்யும், குறையும். நம்ம 100 வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரைம் நம்பர்னு பார்த்தோம். எத்தனை பிரைம் நம்பர் பார்த்தோம், 25ன்னு பார்த்தோம். இது நீ 101ல இருந்து 200 வரைக்கும் எழுதி பாரு, 25 நம்பர் வராது, அதோட கம்மியா தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 17 பிரைம் நம்பர், 117 என்னது பிரைம் நம்பர் கிடையாது. இங்க 17 பிரைம் நம்பரா இருந்தால் 117 பிரைம் நம்பரா தானே இருக்கணும். ஆனா 117 பிரைம் நம்பர் கிடையாது. அப்பனா டிஜிட்டோடைய எண்ணிக்கை கூட பிரைம் நம்பருடைய எண்ணிக்கை என்ன செய்யும் அப்படின்னா குறைஞ்சிட்டு போகும். அதனால நம்மளுக்கு மேக்சிமம் கேட்கக்கூடியது எப்படி கேட்பான்,